முருகனின் பொன்முடியை தள்ளி வீழ்த்தியதைக் கண்ட தேவர்கள் வீரகேசரியின் மீது மலர் மாறி பொழிந்தனர். அதனால் அவமானம் அடைந்த தாரகாசுரன் தண்டாயுதத்தை வீரகேசரியின் மீது எறிந்தான். அது அவரை தாக்கி மயக்கமடையச் செய்தது. அது கண்டு வெகுண்ட வீரவாகுத்தேவர் தாரகனுடன் போரிட்டார். ஏராளமான அம்புகள் எய்து அவனை தாக்கினார். தாரகன் ஒரு சூலாயுதத்தை வீரவாகுத்தேவரின் மீது ஏவினான். அது அவரை தாக்கி மயக்கமடையச் செய்தது. பிறகு மற்ற 7 வீரர்களும் தாரகனுடன் போரிட வந்தனர். 7 வீரர்களையும் தாரகன் தாக்க முற்படும் வேளையில் வீரவாகுத்தேவர் மயக்கம் தெளிந்து எழுந்தார். தாரகனை சுற்றி வளைத்து கடும் போர் செய்தனர். வீரப்போரில் வீரவாகுவை வெல்லுவது அரிது என்று உணர்ந்த தாரகன் மாயை நிறைந்த கிரௌஞ்ச மலையை நினைத்தான். அந்த மலை வழியை அடைத்து இருளை பரப்பி நின்றது. அதனுள் நுழைந்து போரிட முற்பட்ட வீரவாகுத்தேவர் மயங்கினார். அவரை தொடர்ந்து சென்ற மற்ற வீரர்களும் மயங்கினர். பூதப்படையினர் செய்வது அறியாது திகைத்தனர். அதனை கண்ட நாரத முனிவர் முருகனின் இருப்பிடம் சென்று நிகழ்ந்ததை விளக்கி உரைத்தார். கந்தவேல் தேர் மீது ஏறி கிரௌஞ்சம் தோன்றிய இடத்திற்கு சென்றார். தாரகன் நேரில் முருகனை கண்டான். முழுமதி போன்ற 6 திருமுகங்களும் 12 கண்களில் பொழியும் அருளும் வேலும் மற்ற படைக்கலன்களும் அழகிய 12 கரங்களும் தண்டை ஒலிக்கும் சிவந்த தாமரை மலரை ஒத்த திருவடிகளையும் கண்டான். தாரகம் செய்த தவம் சொல்லுதற்கு அரியதே. அவன் அரிய தவம் செய்ததால் முருக தரிசனம் கிடைத்தது. தாரகன் முன்னே தோன்றியவன் குழந்தை வேலன்தான். தண்டை ஒலிக்கும் திருவடிகளை உடைய கந்த குழந்தையை கண்ட தாரகன்